மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர ஹர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓம் ரிஷபத்வாய வித்மகே குர்ணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். நாம இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்ப்போங்க. நாம அதுக்காக நான் விநாயகர் துதியோட ஆரம்பிச்சேன். நான் விநாயகர் துதிக்கும் குரு பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மை, வியாழன் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரகத்தோட வாகனம் யானை. அந்த யானையவே உருவகப்படுத்தி நம்ம இந்து மதத்தில் இருக்க ஒரு தெய்வம் விநாயகர், முழு முதற் கடவுள். எந்த வேலையா இருந்தாலும் ஒரு கும்பிட்டு போனாதான் அந்த வேலை நல்லபடியா நடக்குங்கிறது நம்பிக்கை, அதுதான் உண்மை. அதனாலதான் நான் விநாயகர் துதியோட ஆரம்பிச்சேன். நான் அதுக்கு பின்னாடி சொன்ன அந்த காயத்ரி மந்திரமும் நம்ம குரு பகவானுக்கு உண்டானதுதான். அது இப்போ அந்த குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்போது இப்போ அடிப்படையிலேயே அந்த குரு பகவானோட காரகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவு நல்லாவே தெரியுங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவு மைண்டில் இருக்கும் எல்லாத்துக்குமே. பட் எங்கள் சேனல் மூலமாக நானும் அதை இப்போ சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. குரு பகவான் அவருடைய குணம் ரொம்ப சாத்வீகமான குணம், அமைதியான ஒரு குணம். அவரு காரகத்துவத்துல முக்கியமான காரகத்துவம் தனகாரகன், புத்திரகாரகன். பணம், நிதி, கல்வி, குழந்தைகள் இதுக்கெல்லாமே அவர் இன்சார்ஜ், ஹச்ஓடி குரு பகவான் தாங்க. அதனாலதான் அவர் நம்ம தனகாரகன் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்றோம். நாம அவருக்கு உண்டான திசை வடகிழக்கு, வடக்குன்னு சொல்றாங்க. அது வடக்கு வடகிழக்கு ரெண்டுமே ஓகே தாங்க. அவருடைய அதிதேவதை பிரம்மதேவர் அவருடைய அதிதேவதை. அவருக்கு உண்டான உலோகம் தங்கம். உலோகத்திலேயே ஒரு காஸ்ட்லியான ஒரு உலோகம் தங்கம். அந்த தங்க நிறம், அந்த பொன்னிறம், மஞ்சள், அதுதான் அவருக்கு உண்டான வண்ணம். அவருக்கு உண்டான கல் அப்படின்னு புஷ்பராக கல்ல சொல்றாங்க. அதுவும் ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்துல தான் அந்த கல் இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியா அவருக்கு உண்டான தானியம் கொண்டை கடலை. அவருக்கு உண்டான திரவம் நெய், பசு நெய், சுத்தமான பசு நெய் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. அவருக்கு பிடிச்சமான இனிப்பு ஏதாச்சும் இருக்கா? லட்டு. லட்டு அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அவருக்கு வாழைப்பழம் அவருக்கு பிடித்தமான பழம். அவருக்கு இந்த மாதிரி சில ஒரு அடிப்படை விஷயங்கள் குரு பகவானுக்கு உண்டானவை. அப்ப குரு பகவானுக்கு உண்டான அந்த சில காரகத்துவங்களை பார்த்தோம். அவருக்கு பிடித்த சில பொருட்களை பார்த்தோம். தொழிலில் அவர் என்னென்ன தொழிலுக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கணிதம், பொருளாதாரம், வணிகம் இது சம்பந்தமான எல்லாத்துக்குமே அவர் அதிபதிங்க. அந்த அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, ஆடிட்டு இது எல்லாத்துக்குமே அவர் தான் சீஃப். அவரு கல்வி ஸ்தலம், கோயில் மாதிரி அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாமே ஒரு ஸ்தலம் தான். அந்த கல்வி கற்கக்கூடிய இடம், பள்ளி, கல்லூரி இது எல்லாமே அவருக்கு உண்டான இடங்கள், அவருடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடங்கள். அதே மாதிரி வங்கி, ஃபைனான்ஸ், சிட்பண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் கூட ஒரு சில வகையில அவருடைய கண்ட்ரோல்ல தான் வரும். ஃபுல்லா அவர் கண்ட்ரோல்ல இல்லை, அதை அவர் ஒழுங்குபடுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவார். அவரு அதோட சட்ட படிப்புக்கு சனீஸ்வர பகவானோட சேர்ந்து குரு பகவானும் அவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப். அதுல அவருக்கு சட்ட படிப்புல, அரசியல் அதுலயும் குரு பகவானோட பங்கு அதிகங்க, கண்டிப்பா அதிகம். அதனால இந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அதனால எல்லா குரு பயிற்சியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது இந்த காரகத்துவங்களையும் இது சம்பந்தமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட நண்பர்களான சூரியன், செவ்வாய் இவங்களுக்கு உண்டான சில காரகத்துவத்தையும் கொடுக்கும் பாரு அவங்களை தூண்டுவார். அதுதான் குரு பகவான் கிட்ட ஒரு நல்ல விஷயம். அவரோட நண்பர்கள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க. அதனால நம்ம குரு பகவானை கும்பிடும் போது அவர் சம்பந்தமா அப்படியே ஒரு செவ்வாய் பகவானை, சூரிய பகவானை நம்ம கும்பிடுறத நம்மளோட அந்த குரு பகவானோட எஃபெக்ட் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும்.
இதுதான் அவரை பத்தி சில ஒரு அடிப்படை தகவல்கள். அவருக்கு உண்டான கோயில்கள் வந்து ஏகப்பட்ட கோயில் வந்து சொல்லப்படுதுங்க. ஆலங்குடின்னு வந்து ஒரு முதன்மை ஸ்தலமா சொல்லுவாங்க. சென்னையில இருக்க வந்து பாடி, கோவிந்தவாடி, இங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம், மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான், சித்திர ரத வல்லப பெருமாள். இது வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. திருச்செந்தூர், பழனி, இங்க எல்லாமும் போலாங்க. திருப்பட்டூர், அவருடைய அதிதேவதையான பிரம்மதேவனுக்கு உண்டான ஒரே கோயில் திருப்பட்டூர். அந்த கோயில் அற்புதமான இடம். நம்ம திருச்சியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்குங்க அந்த கோயில். ஆனா இதை விட எல்லாமே ஒரு அற்புதமான கோயில், குரு பகவான் சிம்மாசனத்துல ராஜகுருவா இருக்க கோயில் வந்து திட்டை. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்க திட்டை. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க மற்ற கோயிலுக்கெல்லாம் போறதை விட திட்டை கோயிலுக்கு வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு உண்டான அத்தனை காரகத்துவங்களும் உங்களுக்குள்ளேயே வந்து பதியும். அவர் உங்களோடவே இருப்பாரு. நீங்க ஃபைனான்ஸ் பிசினஸ், தங்க நகை பிசினஸ், இல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு பிசினஸ், நீங்க ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்களா, ஸ்கூல்ல வேலை செய்யறீங்களா, காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்களா, காலேஜ்ல வேலை செய்யறீங்களா, தங்க வியாபாரியா இல்ல தங்க நகை வேலை செய்யறீங்களா, இந்த மாதிரி இந்த இது சம்பந்தப்பட்ட ஒரு துறைகள்ல இருக்கவங்க, ஆடிட்டரு, இவங்க எல்லாமே வியாழக்கிழமை திட்டை போயிட்டு வாங்க. உங்க தொழில தொய்வே ஏற்படாதுங்க. மென்மேலும் முன்னேற்றம் தான் நடக்கும். வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள்ல வந்து முதன்மையான விஷயம் அசைவம். அவருக்கு அசைவமே பிடிக்காது. அவருக்கு அசைவத்தை நீங்க வந்து தவிர்த்துட்டீங்க, மேற்சொன்னப்பட்ட எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே அவர் செய்வார். அவரு கெட்டதை வந்தா கூட அவரே தள்ளி விட்டுருவார். என்னோட பக்தர்களே நல்லதை மட்டுமே செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து நம்ம குரு பகவான். இதுதான் அவரை பத்தி சில அடிப்படை தகவல்கள். இனிமே நாம வந்து குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நம்ம வந்து அதுக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய போகுதுங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. கொஞ்சம் நாம வந்து எப்பயுமே இந்த வெளிப்படையான பலன்கள் தான் சொல்லுவோம். நாம அந்த சுத்தி வளைச்சு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க அப்படின்லாம் வந்து சொல்றது இல்லைங்க. ஏன்னா அங்க மகர ராசிக்கு முக்கியமா சொல்லும் போது 12ஆம் இடத்துக்கு அதிபதி, 3ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த ரெண்டுமே வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானமா சொல்லப்படல. ஏன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் கூட வந்து ஒரு தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சில ஒரு தடாலடியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்தானம் கொஞ்சம் உபயோகமா இருக்கும். 12ஆம் இடம் வந்து செலவு மட்டும்தாங்க நம்மளுக்கு காட்டும். அது அதனால வந்து அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யாரா இருந்தாலுமே அதை நம்ம கொஞ்சம் அந்த அளவு நம்ம வந்து விசேஷமா சொல்ல மாட்டோம் நாம. சோ வந்து இப்போ இந்த குரு பயிற்சியில அவரு என்ன பண்ணுவார் அப்படின்னு நான் பார்க்கலாங்க. 5ஆம் இடத்துல போய் வந்து அமர போகின்றார் குரு பகவான். 5ஆம் இடங்கிறது அவருக்கு ரொம்ப நல்ல இடம். சில பழங்கால நூல்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காரகோ பாவனாஸ்திம்பாங்க. அதாவது ஒரு காரகர் வந்து அந்த காரகத்துவத்துக்கு உண்டான இடத்துல உட்கார்ந்தா அந்த பாவம் கெட்டு போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். அது பழைய காலத்துல இருந்து அதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது புத்திரகாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம குரு பகவான் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்தா அந்த காரகத்தை கொஞ்சம் வந்து கெடுப்பார் அப்படின்னு வந்து ஒரு பொதுவான ஒரு கன்வென்ஷனல் திங்கிங் இது. இன்னொன்னு அவர் வந்து தனகாரகணம் வந்து குரு பகவான் தான். தனஸ்தானமான 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தா அவர் வந்து தனஸ்தானத்தை கெடுத்து விடுவாரா அப்படின்னு அந்த சந்தேகமும் ஒரு அளவு எல்லாத்துக்கும் இருக்குது. பட் பிராக்டிக்கலா வந்து குரு பகவான் வந்து ஒரு சாத்வீகமான கிரகம். அவரு யாரையும் வந்து ரொம்ப கெடு பலன்கள்லாம் கொடுக்க மாட்டாரு. ரொம்ப வந்து நோகடிக்கிற மாதிரி ஒரு பலன்களையும் செய்ய மாட்டாரு. ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கெட்ட செய்யணும்னா கூட வந்து சும்மா இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாரு தவிர்த்து அவரோட ஆக்ஷன்ல வந்து ரொம்ப ஹெவியா இருக்காது. உங்களை பாதிக்கிற மாதிரி இருக்காது, உங்களை கண்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். தட்ஸ் கால்டு குரு பகவான். சரிங்க, இப்ப நம்ம மகர ராசிக்கு இந்த 5ஆம் இடத்துல உட்காந்து அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது உங்க குழந்தைகளை கண்டிப்பா நல்லது பண்ணுவாருங்க. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. உங்க குழந்தைகளோட மனநிலை, உடல்நிலை, படிப்பு, கல்வி, வேலைக்கு போற வயசுல பையன் இருந்தா கூட வந்து நல்ல வேலையா கிடைக்கும். கல்யாண வயசுல பொண்ணு பையனா இருந்தா கூட வந்து நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அற்புதமா நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அவர் வந்து இந்த 12ஆம் இடத்தோட செலவு அப்படின்னு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு செலவு வச்சுதான் ஆகணும்.
5ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. அவருக்கு பிடித்த இடம் அந்த ரிஷபராசிரியும் ஒரு சுபத்தன்மையுள்ள இடம் தான் அது. அப்ப வந்து சுப செலவு தானே செய்ய வைப்பாரு உங்கள. பொண்ணுக்கு கல்யாண செலவு, பையனுக்கு வந்து அவனை காலேஜுக்கு அனுப்பணும், இல்ல ஃபாரின் அனுப்பணும், பையனை ஃபாரின் அனுப்பணும்னு வைங்க. அது மாதிரி ஒரு நல்ல வகையான செலவுகளை தான் அவர் வந்து செய்ய வைப்பாருங்க. அவரோட பார்வை தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவ், பவர்ஃபுல்லா, மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஸ்பெக்ட் அப்படிம்பாங்க அமோங் ஆல் பிளானட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் வந்து உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்கின்றார் 5ஆம் பார்வையா. திரிகோணம் 5ஆம் இடம், 9ஆம் இடம். 5ஆம் இடத்துல உட்காந்து 9ஆம் இடத்தை பார்ப்பதுங்கிறது ஒரு திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து இன்னொரு திரிகோண ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது 9ஆம் இடம் வந்து ரொம்ப புனிதமாகுதுங்க. அதுவும் வந்து அது வந்து கன்னிராசியா அமையுது. கன்னிராசியும் வந்து ஒரு நல்ல ஒரு சுபத்தன்மையுள்ள இடம் தான் அது. தந்தையாரோட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு நாளா இருந்துச்சா? தந்தையார் உங்களுக்கு இவ்வளவு நாளா உதவி பண்ணலையா? தந்தையாரும் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுல ஏதாச்சும் சிக்கல் தடங்கள் ஏதாச்சும் இருக்கா? இல்ல தந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கா? அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்னா சால்வ் ஆகிட்டே இருக்கும். அது கண்டிப்பா நடக்கும். 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆமா, நல்ல லாபங்கள் கிடைக்கும். எது மூலமா லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு? நீங்க ஏதாச்சும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணீங்கன்னா லாபம் கிடைக்கும். உங்களோட சகோதரர் மூலமா லாபம் கிடைக்குங்க. இளைய சகோதரர்கள், தம்பி தங்கச்சி, மூத்த சகோதரர்கள், அண்ணன் அக்கா, இவங்களால உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். நீங்களும் அவங்களுக்கு சில உதவிகள் செய்வாங்க. அதாவது இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிம்பாங்க பாத்தீங்களா, கொடுத்து வாங்குதல். அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க, நீங்களும் அவங்களுக்கு வந்து இப்ப உதவி செய்வீங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்கும். அது அவரோட 9ஆம் பார்வையாக உங்க ராசி மகர ராசியவே அவர் பார்க்கிறார். அவர் அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும், மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும். தைரியமான சில முடிவுகள் எடுக்கலாம், உறுதியான முடிவுகள். நான் இதைத்தான் பண்ண போறேன், நான் இந்த பிசினஸ் தான் பண்ண போறேன், நான் இந்த வேலைக்கு தான் போக போறேன், நான் இந்த வீட்டை தான் வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான முடிவுகள் நீங்க வந்து கண்டிப்பா எடுக்கலாங்க. நீங்க வேற எந்த விதத்திலயும் வந்து அந்த செலவு அப்படிங்கறத தவிர்த்து மற்ற எந்த விஷயத்திலுமே இந்த குரு பயிற்சியில வந்து உங்களுக்கு சிக்கல் நடக்க வாய்ப்பே கிடையாதுங்க. எந்த வாய்ப்பும் கிடையாது, எந்த சிக்கலும் கிடையாது. சரி, வேற ஏதாவது எனக்கு நன்மைகள் உண்டா குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பெற்றோர் ரிஷபராசி, கடகராசி, கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இதுல வந்து இந்த 5 ராசிகள்ல ஒரு ராசியை வந்து உங்க பெற்றோருக்கு இருந்துச்சுன்னா அவங்க மூலமா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்லது இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு நல்லது இருக்கும். நீங்க கேட்டதை வாங்கி கொடுப்பாங்க, நீங்க கேட்காதே வாங்கி கொடுப்பாங்க. அதனால இந்த குரு பெயர்ச்சியை வந்து நீங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாம நீங்கள் வந்து எதிர்கொள்ளலாம். ஏதாச்சும் கோயிலுக்கு போனா நல்லது கிடைக்குமா, இல்ல என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான பரிகாரம்லாம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய குருநாதர், அது பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு வந்து கல்வி சொல்லி கொடுத்த வாத்தியார், கல்லூரி பேராசிரியர், இல்ல உங்களோட தொழில உங்களுக்கு அந்த தொழிலை கத்து கொடுத்தவர். நீங்க ஒரு ஆடிட்டர் அப்படின்னா, இப்ப நீங்க ஆடிட்டரா இருக்கீங்கன்னா, நீங்க வந்து படிச்சு முடிச்சு வந்த பின்னாடி ஒரு பெரிய ஃபேமஸான ஆடிட்டர் கிட்ட வந்து கொஞ்சம் ஜூனியரா இருந்து அந்த ஆடிட்டிங்ல வந்து என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் நீங்க வந்து கத்துட்டு வந்திருப்பீங்க. அவர் உங்களுக்கு கத்து கொடுத்த ஆடிட்டர் உங்களுக்கு குரு. ஒரு லாயர், நீங்க இப்ப லாயரா இருக்கீங்க, அட்வொகேட்டா இருக்கீங்க. பட் நீங்க வந்து லா படிச்சு முடிச்ச பின்னாடியே ஒரு சீனியர் லாயர், இல்லைன்னா ஒரு அட்டார்னி, சாலிசிட்டர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யாராச்சும் ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க ஒரு அசிஸ்டண்டா இருந்திருப்பீங்க. இல்ல உங்க அப்பா வந்து அவருக்குள்ள இன்ஃபுளுன்ஸ்ல உங்களை அசிஸ்டண்டா சேர்த்திருப்பாரு. அவருக்கு நீங்க சட்ட நுணுக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஃபேமஸ் அட்வொகேட்டா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த நுணுக்கங்களை சொல்லி கொடுத்த குருநாதருக்கு நீங்கள் நன்றி சொல்லி ஆக வேண்டும். இது குரு பகவானுக்கு பிடித்த விஷயம். இது எனக்கு அந்த அளவுல வேலை இல்லைங்க, நான் வந்து படிக்கவே இல்லைங்க, நான் வந்து டீ போட்டுட்டு இருக்கேங்க அப்படின்னா, அந்த டீக்கு எவ்வளவு சக்கரை போடணும், எவ்வளவு பால் ஊற்றணும், அந்த பாலுக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றணும், அதை எப்படி ஆற்றணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு ஒரு குருநாதர். இந்த தொழில், ஒவ்வொரு தொழிலுக்கும் குருநாதர் இருக்காங்க.
ஹோட்டல் கடையா இருந்தா கூட இப்படி சாம்பார் வைக்கணும், இப்படி சட்னி வைக்கணும், இது மிஞ்சி போயிட்டா இதை வந்து இப்படி யூஸ் பண்ணணும், ஒரு புரோட்டா போடணும், இப்படி போடணும், சப்பாத்தினா இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பது ஒரு குருநாதர் தாங்க. எந்த தொழிலோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு குருநாதர், படிப்பு சொல்லி கொடுத்தது மட்டும்தான் குருநாதர்னு கிடையாது. அதனால இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நன்றி சொல்லுங்க. நீங்க உதவி செய்யற அளவுக்கு வசதியோடு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யுங்க. நீங்க குரு பகவானோட உலோகமான தங்கம் வலதுகை ஆட்காட்டி விரல் ஒரு தங்க மோதிரம் போட்டுக்குங்க. தங்க மோதிரம்னா ஒரு 4 கிராமாச்சும் ஆகுங்க. இப்போ வந்து 30,000 ரூபா ஆகுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தங்க வளையமாச்சும் போட்டுக்குங்க. உடம்போட ஒட்டி ஒரு தங்கம் இருக்கணும். அது வலதுகை ஆட்காட்டி விரல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுல கம்மியா போட முடியும். ஒரு கிராம்ல கூட ஒரு வளைய மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க. இந்த குரு பயிற்சி வரைக்கும் வந்து குரு வந்து தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்வார், கண்டிப்பாக செய்வார். இன்னொரு விஷயம், குரு பகவானோட வாகனமான யானை. அவரு தலைவர் எல்லா கோயிலும் இருப்பாருங்க. அவரு இல்லைன்னா வந்து இப்ப வீதியில் கூட ஆடி அசைஞ்சு அப்படியே மெதுவா வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு பிடித்தமான வாழைப்பழங்கள், தேங்காய், வெல்லம், செங்கரும்பு இதெல்லாம் அவருக்கு வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அவரை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார். அந்த ஆசீர்வாதம் வந்து குரு பகவானே நேரடியாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான். முழு முதற் கடவுளான தலையாய கடவுளான யானை முகன், கணபதி, கணேசர், விநாயகர், கஜானன் அவரே உங்களுக்கு வந்து நேரடியா வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான். அது கோயில் யானைக்கு வந்து பிரசாதம் கொடுங்க, அதுக்கு தேவையான உணவு பண்டங்கள்லாம் வாங்கி கொடுங்க. உங்களோட குருநாதர்களுக்கு வந்து இப்ப மரியாதை செய்யுங்க, உதவி செய்ய வேணாங்க, மரியாதை செய்யுங்க. அதனால செலவுகளாவது நீங்க வந்து கவலைப்படலைன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல குரு பயிற்சிங்க. செலவு நல்ல செலவா தான் ஆகுங்க கண்டிப்பா. சரி, எந்த கோயிலுக்கு தான் போகலாம், எங்க போனா நல்லது நடக்கும் அப்படிங்கும் போது மகர ராசியில இருக்க அந்த முதல் 3 பாதம் வந்து உத்திராடம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்தது திருவோணம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்தது அவிட்டம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். திட்டை கோயிலுக்கு மட்டும் போங்க தஞ்சாவூர்ல. வேற இந்த உத்திராட நட்சத்திரம்னு சூரியனா ஒரு கோயிலுங்க. அவிட்டம்னா வந்து திருச்செந்தூர் பழனி அப்படிங்கிற கான்செப்ட்ல வேண்டாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது மகர ராசியை பத்தி. மகர ராசியோட அதிபதி சனீஸ்வர பகவான், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் ஓரளவு நண்பர்கள் தான். சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் வந்து சனீஸ்வர பகவானுக்கு அந்த அளவு வந்து நட்பு கிடையாது. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு இப்ப எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்க நாலேஜ்ல உண்டு. அதனால இதை நான் வந்து விலக்கி தெளிவா டீப்பா சொல்லலைனால மேம்போக்கம் சொல்லிடுறேன், மேலோட்டமும் சொல்லிடுறேன். நானு திட்டை கோயிலுக்கு வர 24ஆம் தேதி 25ஆம் தேதி 4வது மாசம் 2024 குரு பயிற்சிக்கு ஒரு 7 நாள் முன்னாடி போங்க, கோயிலுக்கு போங்க. எப்படி போகணும்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மதியம் ஒரு 12:15 மணிக்கு வந்து ஒரு டவுன் பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ல ஏறினீங்க திட்டேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயில் முன்னாடியே கொண்டு போய் விட்டுருவாங்க. வயசானவங்க கூட போலாம், கோயில் முன்னாடியே விட்டுருவாங்க. நடக்க வேண்டிய அவசியமே இல்லை, எங்க கோயில் இருக்குன்னு தேட வேண்டியது இல்லை. மெயின் ரோட்ல இருக்க கோயில் முன்னாடியே விட்டுருவாங்க. பழம்பெருமை வாய்ந்த ஒரு ஸ்தலம் அது, குருஸ்தலம், சிவஸ்தலம். ஏங்க இங்க ஆலங்குடியை வந்து ரொம்ப ஃபேமஸா சொல்றாங்க. பாடியில இருக்க திருவழிதாயம் சென்னையில அந்த கோயில வந்து ரொம்ப ஃபேமஸா சொல்றாங்க. கோவிந்தவாடி இருக்கு, பட்டமங்கலம் இருக்கு, எவ்வளவோ கோயில் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏங்க இந்த கோயில் திட்டங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானோட வந்து இன்னொரு உருவம் இல்ல வந்து இன்னொரு தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அவர் எல்லா சிவன் கோயிலுமே பாத்தீங்கன்னா இருப்பாரு. அவரு இந்த நம்ம ஆலங்குடி, திருவழிதாயம் இங்கெல்லாம் வந்து அவர் கண்டிப்பா இருப்பாருங்க. பட் அதை விட வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து ராஜகுருவா அவரோட ஒரிஜினாலிட்டியோட இருக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், அற்புதமான ஒரு ஸ்தலம் தான் இந்த திட்டை. அங்க வந்து 25/4/2024 மத்தியானம் ஒரு 1 to 1:30 அவங்க போய் நின்று அவர் முன்னாடி நின்று ஒரு 30 நிமிஷம் வந்து உங்களோட வேண்டுதல்கள்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டே வாங்க. நீங்க கேட்பார், கண்டிப்பா கேட்பார். அவரு கண்டிப்பா கேட்பார். ஒரு 3 நெய்விளக்கு, அது நெய்விளக்கு நீங்க வீட்டுல இருந்து நீங்க கொண்டு போலாம், இல்ல அந்த கோயில் வித்தாலும் வாங்கிக்கலாம். அப்படியே வச்சு அவரு குரு பகவானுக்கு நீங்களே ஒரு சின்ன ஒரு ஆராதனை மாதிரி பண்ணலாம், நெய் தீப ஆராதனை பண்ணலாம். நீங்க
ஏத்துக்குவார், கண்டிப்பா ஏத்துக்குவார் அவரு. ஏன்னா பக்தி வந்து முழுசு பக்தி உள்ள ஆட்களை வந்து அவர் வந்து எப்பவுமே காப்பாற்றணும்னு நினைப்பாரு, உதவி செய்யணும்னு நினைப்பார், நன்மை செய்யணும்னு நினைப்பாரு, அவருக்கு லாபம் கொடுக்கணும்னு நினைப்பார். அதே சமயத்துல வந்து நீங்க அசைவம் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால் அவர் உங்களை கண்டுக்க மாட்டார். நன்மை செய்யக்கூடிய நிலைமையில இருந்தாலும் அவர் வந்து நன்மை செய்ய மாட்டார். இது வந்து பிராக்டிக்கலாவே இது வந்து ரொம்ப பேர் ஜாதகத்துல பார்த்திருக்கேன். நானும் பிராக்டிக்கலா ஏகப்பட்ட ஆளுங்களை பார்த்திருக்கேங்க. அசைவம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சுங்க, முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமை கண்டிப்பா சாப்பிடாதீங்க. கேலண்டர் எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த நாள்ல புனர்பூச நட்சத்திரம் இருக்கோ, விசாக நட்சத்திரமோ, போராட்டாதி நட்சத்திரமோ, அந்தந்த நாட்கள் எல்லாம் வந்து அசைவம் கண்டிப்பா சாப்பிடாதீங்க. உங்களால வந்து இந்த தியாகம் கூட பண்ண முடியலன்னா வந்து குரு பகவானோட அருள் உங்களுக்கு கிடைக்காது. இதை நீங்க எதெல்லாம் நீங்க பண்ணுனீங்கன்னா அவர் உங்களுக்கு வந்து செய்ய அவரோட கெப்பாசிட்டிக்கு மேல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாத்வீகமான சுபத்தன்மையுடைய தாராள மனப்பான்மையுடைய ஒரு நல்ல கிரகம் தான் குரு பகவான். அதனால நீங்க இதை மட்டும் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு உண்டான செலவு நீங்க பண்ணிதானே ஆகணும். நீங்க அது வந்து ஒரு நல்ல செலவாக அமையும், எந்த கவலையும் வேண்டாம். உங்க தொழில் ஓரளவு வந்து நல்லாவே அமையுங்க. அதை பத்தி நீங்க வந்து எந்த இதுவும் பண்ண வேண்டாம். நீங்க லாபகரமாகவே இருக்கும் தொழில். உங்க தந்தை நல்லா இருப்பாருங்க. உங்க தந்தையால சில உதவிகள் கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த குருப்பெயர்ச்சியில வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இதுதான். உங்களுடைய சகோதரரும் நல்லா இருப்பாரு. சகோதரர் மீன்ஸ் அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், அக்காவாகட்டும், தங்கையாகட்டும், அவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. அதனால எந்த கவலையுமே படாதீங்க. கூடுதலாக உங்கள் பெற்றோர், தந்தை, தாய், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், இந்த 5 ராசியில ஒரு ராசியா இருந்தாங்கன்னா அவங்க மூலமா உங்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் உண்டுங்க. கண்டிப்பா நன்மைகள் உண்டு. குரு பகவானை நம்புங்க, அவர் கும்பிடுங்க, அசைவத்தை கைவிட்டுருங்க. குரு பகவானோட ஆசிகள், ஆசீர்வாதங்கள், அவர் வழங்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு தங்கு தடையின்றி வந்து சேரும். நன்றி, வணக்கம்.